வழங்கும் புத்தன் புது நாடகம் கலியுக சொர்க்க வைபவம். மகாஜனங்களே, நான் சொல்லுவதை கொஞ்சம் கேளுங்கள். இது ஒரு சம்பவ கதை. ஆமா, இங்கு நடந்தது அல்ல, அங்கு சொர்க்கத்தில் நடக்கப்பட்ட சம்பவம். கோவிட் மகாவியாதியின் உற்பத்தியின் கதை. மாணவர்களே, பூலோகம் ரொம்பவே சீரும் செழிப்புமாகத்தான் இருக்கு. சயின்ஸும் டெக்னாலஜியும் வளர நீங்கள் மாணவர்கள் நல்ல வசதியாகத்தான் இருக்கிறீர்கள். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை கூட இல்லாமல் போய்விட்டது. ஆமா, இங்கு தேவர்கள் கூட உங்க வளர்ச்சியில் பொறாமைப்படுறார்கள். அந்த பொறாமையில் தான் கோவிட் வியாதியின் உற்பத்தி. பாருங்கள், கோவிட் பூமியில் பரவினது எப்படி என்று நீங்களே பாருங்கள். இது வைகுண்டம். சுவாமி, அந்த பூலோகத்தை பாருங்கள். அங்கே மனிதர் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார்கள். டைம் கிடைக்கும் போது அவ காரில் ஏறி டூர் போகிறார்கள். நல்ல நல்ல பொருட்கள் வாங்கி சாப்பிடுவார்கள், ஷாப்பிங் பண்ணுறார்கள். எனக்கும் அப்படி ஒரு டூர் போக ரொம்ப ஆசையா இருக்கு. நமக்கும் போகலாமா அப்படி ஒரு டூர்? உங்க காலை தடவி தடவி கழுத்து விட்டது. தேவி, என்ன சொல்லுகிறாய்? அவா மனுஷா, அது மாதிரி நாம் இருக்க முடியாது. ஏன் முடியாது? நாம் போனால் இந்த உலகின் கதி என்னானது? அதொன்னும் எனக்கு தெரிய வேண்டாம். நமக்கும் போகலாம் அப்படி ஒரு டூர். வாருங்கள் நாரதரே, வாருங்கள். ஆமாம் நாரதரே, தேவிக்கு அகிலாண்ட டூர் போகணுமாம். ரொம்ப அட்டம் பிடிக்கிறார். என்ன சொல்கிறேன் நாரதரே? நான் போனால் இந்த உலகத்தின் கதி என்னாகும்? சுவாமி, சீக்கிரம் ஒரு ஓலை எழுதி நாரதிடம் கொடுக்கவும். நாரதரே, நாங்கள் ஆத்தியம் சந்திரமண்டலத்துக்கு போனதில் பின் செவ்வாய் கிரகத்துக்கு போக வேண்டும். அங்கிருந்து வியாழனில் போகவும். நாளைக்கு வியாழனில் போக வேண்டி வந்தால் அந்த பர்வதங்கள் பிடித்தடைக்க வேண்டும். பூமியின் ஸ்திதி ரொம்பவும் மோசமா இருக்குது. இந்த நாரதரே ஓலை. சாமி, நமக்கும் கிளம்பலாம்.
சீக்கிரம் வாருங்கள். महाविष्णु ब्रह्म मरीचिकस्य कंसमतुण्डा चतुर्दश पूर्ण भय निर्मूलकण्डा नीति विजायति न्याय धर्म सत्य नित्य समस्त लोक परिवेक्षितुण्डा சித்ரகுப்தா, ஏன் பதட்டமாக இருக்கிறீர்கள்? என்ன சொல்வது? பரந்தாமன் தான் உலகத்தில் போய்விட்டார். தேவலோகத்தில் யாருமே அவர்களுக்கு செய்வதில்லை. எல்லாரும் அவர்கள் இஷ்டப்படி நடக்கிறார். சித்ரகுப்தா, அங்கு பாருங்கள், கடல் கொந்தளித்து விடுகிறதே, என்ன ஆகிவிட்டது? அதுதான் சுவாமி, பரந்தாமன் தூர் போய்விட்டதால் அனந்தன் மேல் இவ்வளவு நாள் பள்ளி கொண்டிருந்தார். ஆனால் இப்போ வருண பகவான் பொங்கி எடுக்கிறார். கொந்தளித்து ஊரெல்லாம் தண்ணி வந்து விட்டது. ஓஹோ, சித்ரகுப்தா, அந்த வேடிக்கையை பார். மீனவர்கள் படகை வீதியில் ஓட்டுகிறார்கள். என்ன ஆகிவிட்டது? ஊரெல்லாம் தண்ணி வந்து விட்டதால் தண்ணியில் மூழ்கினவர்களை காப்பாற்றத்தான் மீனவர்கள் படகில் போகிறார்கள். தூக்கத்தான் வேண்டும். எவ்வளவாச்சு? 85 ஆகி போச்சு சுவாமி. ஆகட்டும். சுவாமி, அதோ பாருங்கள், ஒரு சிறு வாலிபன் ஸ்கூட்டரில் தலையில் ஹெல்மெட் கூடி வைத்துக் கொள்ளாமல் ரொம்ப வேகமாக போய்கொண்டிருக்கிறான். அவனை பார்த்தால் ரொம்ப சங்கடமாக இருக்கிறது. ஆமா, சங்கடமாகத்தான் இருக்கு. அவன் வயது என்ன? 22 தான் ஆச்சு சுவாமி. தூக்கத்தான் வேண்டும். சித்ரகுப்தா, அங்கு யார் போகிறார்கள்? அதுவா, நம் வாயுதேவனும் அகிர்தேவனும் கலிபோர்னியா வனத்தில் தீயை மூட்டி வேடிக்கை பார்க்க போகிறார்கள். ஓஹோ, சித்ரகுப்தா, தேவர்கள் எல்லாம் கண்டபடி நடக்கிறார்கள். நாமும் ஏன் போகக்கூடாது? கொஞ்சம் ஓய்வெடுத்து வரலாமே. அப்ப கணக்கு என்ன ஆகுது சுவாமி? ஆமாம், பொல்லாத கணக்கு. அந்த புத்தகத்தை தூக்கி தூரி போடுங்கள். ஆமா, வாரும், நாமும் சற்று ஓய்வெடுத்து வரலாம். இதுதான் அங்கு நடக்கிறது. தேவர்கள் கண்டபடி நடக்கிறார்கள். யார் கவனிக்க? ஆமா, அந்த கைலாச வைபவத்தை கொஞ்சம் பாருங்கள்.
சௌக்கியம் தானே? விஷயம் தெரியாதா? பரந்தாமனும் லட்சுமி தேவியும் அகிலாண்ட டூர் போய்விட்டார்கள். அது இந்த தெரியத்தான் நான் இப்போ வந்திருக்கேன். வைகுண்டத்தில் பொறுப்பை ஸ்ரீ பரமேஸ்வரன் ஒப்படைத்ததாக உரையாக விட்டிருந்தார்கள். என்ன? அகிலாண்ட டூரா? சுவாமி, இதை கேட்டீர்களா? கண்ணை மூடிக்கொண்டு தியானத்தில் இருந்தால் இங்கு நடப்பது எப்படி தெரியும்? லட்சுமி இல்லாவிட்டால் அதிர்ஷ்டசாலிகள். நந்தி, அந்த ஓலையை வாங்கி படியுங்க. நானும் லட்சுமி தேவியும் ஒரு அகிலாண்ட டூர் போகிறோம். நாங்கள் போகிறதற்கு வரை எங்கள் பொறுப்பை குறைந்து உங்களுக்கு ஒப்படைக்கிறேன். பரந்தாம். நந்தி, இது நம் என்ன செய்ய வேண்டும்? வேள்பார்வை வேண்டும் சுவாமி. ஓ, ஆகட்டும். சுவாமி, நான் போய் வருகிறேன். நாராயண 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 நாராயண. நில்லுங்கள் நாரதரே, நில்லுங்கள். அவர்கள் ஏன் திடீரென்று டூர் போனார்கள்? எப்படி போனார்கள்? எங்கெல்லாம் போகிறார்கள் என்ற விவரத்தை எல்லாம் தெரிந்து கொண்டு வாருங்கள். நாங்களும் போக வேண்டும். ஒரு அகிலாண்ட டூர். அப்படியா? நாராயண நாராயண. தேவி, புரியாமல் பேசாதே. நாம் எப்படி போக முடியும்? நம்ம பொறுப்புக்கு மேல் பரந்தாமன் பொறுப்பையும் நம்மளையே ஏற்பிச்சுட்டு போயிருக்கார். நாம் இங்கே போக முடியாது. ஏன் போக முடியாது? அவர்கள் பொறுப்பை விட்டுவிட்டு அவர்களுக்கு போகலாம் என்றால் நமக்கு போனால் என்ன? புரியாமல் பேசாதே தேவி. போக முடியாது என்று சொன்னால் போக முடியாது. சரி சரி, கோபிச்சுக்காதே. உனக்கு போய்த்தான் ஆக வேண்டும் என்றால் அந்த முருகனிடம் கொஞ்ச நாள் போய் இருந்துட்டு வா. நான் போகத்தான் போகிறேன். என் முருகனிடம் போகிறேன். இங்கு எல்லா பொறுப்பையும் உங்களுடைய தலையில் வைத்துக்கொண்டு அமர்ந்திடுங்கள். லட்சுமி தேவி மீது பொறாமை வந்துவிட்டது. அதனால் முருகனிடம் போயிருக்காள். அங்கு நடக்குவதை கொஞ்சம் பாருங்கள். அங்கு வைகுண்டத்தின் பொறுப்பை கூட உன்னோட அப்பாவோட தலையில் யார் அவர்கள் அகிலாண்ட டூர் போயிருக்கிறார்களாம். அப்படியா? இது என்ன வேஷம்? உன்னுடைய வேல் எங்கே? மயில் எங்கே? மரதக மாலை எங்கே? தங்க தேர் எங்கே? வஜ்ர குண்டலம் எங்கே? இது என்ன மாற்றம்? மதர்ஷி, இதுதான் புது ட்ரெண்ட். உலகத்தில் உள்ள எல்லாரும் இப்படிதான் இருக்கிறார்கள். வள்ளி, நீங்கள் கைலாசத்துக்கு வந்துவிட்டு எவ்வளவு நாள் ஆகிவிட்டது? அம்மா, நாங்கள் என்ற மயிலை தேறி அங்க வந்த போது அப்பாவின் கழுத்தில் இருக்கும் பாம்பை என் மயில் சாப்பிடுன்னு சொல்லி அப்பா சத்தம் போட்டு நீ மறந்து விட்டாரு. அவர் கோபக்காரர் தான். அவர் அப்படித்தான் கத்துவார். அதென்ன? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. அம்மா, சாப்பிட வாருங்கள். சாப்பிட என்ன வேண்டும்? இங்கு என்ன இருக்கிறதோ எனக்கு அது ஒரு வேண்டாம். சொமாட்டோ அதுதான் சீக்கிரம்
ஒரு இட்டாலியன் பீட்சா, French fries, marshmallows. black forest. ഒരു പിസ്സ എവിടെ ഓർഡർ பண்ணணும்? Okay. வள்ளி 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 உன்னுடைய ட்ரெஸ் கிழிந்திருக்கிறதே, உன்னை அவுத்து தந்தா தைத்து தருகிறேன். അമ്മ അത് പുതു ഡ്രസ് എനിക്ക് ആവശ്യം. அம்மா என்னுடைய ட்ரெஸ் பாருங்க, வெறும் 5000 rupees only, ஃப்ளிப்கார்ட்ல வாங்கினேன். 5000 ரூபாயா? இந்த பழசிக்கா லட்சுமி தேவியும் அகிலாண்டனும் வந்து விட்டார்கள். நாராயண நாராயணம். பரந்தாமனும் லட்சுமி தேவியும் அகிலாண்டன் கூப்பிட்டு ஸ்ரீவைகுண்டம் திருப்பி வந்து விட்டார்கள். நாராயண 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 நாராயண. சுவாமி, எழுந்திருங்கள் எழுந்திருங்கள். பரந்தாமனும் லட்சுமி தேவியும் ஊர் முடிந்து வைகுண்டம் திரும்பி விட்டார்களா? சித்ரகுப்தா, என்ன சொல்கிறாய்? பரந்தாமன் லட்சுமி தேவியும் வந்து விட்டார்களா? கணக்கெல்லாம் கச்சிதமாகத்தானே இருக்கு. ஏன் சுவாமி இப்படி கேட்டு விட்டீர்கள்? நாம் தான் வேலை நிறுத்தம் செய்து ரொம்ப நாள் ஆகிவிட்டதே, கணக்கெல்லாம் தவறாகத்தான் இருக்கு. சித்ரகுப்தா, என்ன சொல்கிறாய்? கணக்கு சரியில்லை என்றா? போய் அந்த புத்தகத்தை எடுத்து வா. சுவாமி, ஏன் இப்படி கேட்டு விட்டீர்கள்? புஸ்தகம் தான் இல்லையே, அதை தூக்கி போடு என்று நீங்கள் வர சொன்னீர்கள். சித்ரகுப்தா, கணக்கு புத்தகத்தை துளைத்து விட்டாயா? கடவுளே, பகவானிடம் நான் என்ன பதில் சொல்வது? சுவாமி, இதில் இன்னொரு ஆபத்தும் இருக்கிறது. நாரத முனிவருக்கு விஷயம் தெரிந்தால் அவர் நேராக கைலாசம் சென்று சிவபெருமானுடன் சொல்லி பெரிய கலகத்தையே உண்டு பண்ணி விடுவார். கோபத்தில் சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து விடுவாரோ என்று ரொம்ப பயமாக இருக்கிறது. சித்ரகுப்தா, நம்மை மாட்டிக்கப் கொள்வது போலிருக்கிறே. சுவாமி, நிலைமை ஆபத்து தான். ஆனால் எனக்கு ஒரு உபாயம் தோன்றுகிறது. சொல்லுங்கள். நாம் நாரதற்கு முன்பேயே நாம் இருவரும் சேர்ந்து கைலாசம் சென்று சிவபெருமானோட உண்மையை எடுத்து சொல்லி மன்னிப்பு கேட்கலாம். ஆமாம். அவர் முதலில் ரொம்ப கோபித்துக் கொள்வார், ஆனால் பிறகு ஏதாவது வழி சொல்லும். ஆமாம் சித்ரகுப்தா, அதுதான் ஒரு வழி என்று படுகிறது. நம்ம கைலாசம் போய் வரலாம். வாருங்கள். போக வேண்டாம் என்று சொன்னால் கேட்டால் தானே. என்னை தனியாக தவித்து விட்டு அந்த முருகனிடம் போவாய் நீ. என்ன மட்டும் வரட்டும் சொல்கிறேன். வர சொல்லுங்கள். என்ன யமதர்மனே இந்த பக்கம்? என்ன விசேஷம்? சுவாமி, மன்னிக்க வேண்டும். மரணக்கணக்கில் தப்பு நடந்து விட்டது. சித்ரகுப்தன் வேறு புத்தகத்தை குலைத்து விட்டார். அதனால் சாவு கணக்கெல்லாம் தாறுமாறாக விட்டது. என்னது? சித்ரகுப்தா, புத்தகத்தை தொலைத்து விட்டாயா? இனி நீ பூலோகத்தின் கதி என்ன? அவர் கடமையை அவரோடு தானே பார்க்க வேண்டும். மன்னிக்க வேண்டும். ஒரு தவறு நடந்து விட்டது. தெரிந்தால் பெரிய பிரச்சனையாகிவிடும். சீக்கிரம் மாட்டிக் கொள்வீர்கள். நந்தி, இதுக்கு நமக்கு என்ன பிரச்சனை? இதற்கு நமக்கு என்ன செய்ய முடியும்? இந்த நேரம் பார்த்து தேவியும் என் பக்கத்தில் இல்லை. இருந்திருந்தால் ஏதோ ஒரு உபாயம் எனக்கு சொல்லி கொடுத்திருப்பள். நாராயண 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 நாராயண. கைலாசநாதனுக்கு வணக்கம். ஆகட்டும். ஆகவே நீங்கள் தான் இந்த பிரச்சனைக்கு எல்லாமே காரணம். நாராயண நாராயணா, எல்லாம் சொல்லாதீர்கள். நாரதர் கலகம் நன்மையில தான் முடியும். இந்த பிரச்சனைக்கு ஒரு பரிகாரம் நானே சொல்லுகிறேன். நாராயண நாராயண. சொல்லுங்கள் நாரதரே, சொல்லுங்கள். சுவாமி, உங்கள்
குத்தகத்தை சரி பண்ணி விடுவார். ஆமாம் சுவாமி. அப்படி என்றால் இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து விடுமா? ஆமாம் சுவாமி. மாணவர்கள் உண்மையான கணக்கை வெளியிட மாட்டார்கள். அது அவளுக்கு மோசம். அதனால் பதிவு பண்ணப்பட்ட கணக்கை சேர்த்து சித்திரகுப்தன் கணக்கு புத்தகத்தை சரி பண்ணி விடுவார். நந்தி, அப்படியே செய்யலாமா? ஏதாவது ஒரு வழி இருக்கு சுவாமி. ஆகட்டும். கொரோனா பூதமே, உன் லீடையை காட்டிவிடு. போதும் போதும், திரும்பிவிடு. சித்திரகுப்தா, கணக்கை எழுதிக்கொள். ஆகட்டும் சுவாமி. வாருங்கள் பரந்தாமா, வாருங்கள், அமருங்கள். உங்கள் பயணமெல்லாம் நல்லபடியா நடந்து விட்டதா? பாருங்கள் சுவாமி, நம்முடைய குழந்தைகளை பாருங்கள். அவர்கள் பூலோகத்தில் உள்ளவர்களை பார்த்து கெட்டு போய்விட்டார்கள். என்ன நியாயம்? உலகத்திலே எல்லாவற்றும் அகம்பாகம் வந்துவிட்டது. அவர்களை அடக்க வேண்டும். சுவாமி, கவலையை விடுங்கள். கொரோனா பூதம் அதன் வேலையை ஆரம்பித்து விட்டது. பூலோகம் முழுவதும் கோவிட் பறந்து விட்டது. உலோகம் நிச்சலமாக இருக்குது. பாருங்கள், எல்லோரும் அவரவர் வீட்டுக்குள் அமர்ந்திருக்கிறார்கள். அவளுக்கு பயம் வந்து விட்டது. ஏ மனிதா, லாக்டவுன். ஏ மனிதா, உங்கள் திமிரை அடக்க வேண்டும். ஜாகிரதை. பார்வதி ஸ்ரீமதி ஷியாமளா சுப்பிரமணியன், யமதர்மன் ஸ்ரீமதி ரெமா ராமச்சந்திரன், சித்திரகுப்தன் ஸ்ரீமதி கிரிஜா பரமேஸ்வரன், நாரதர் ஸ்ரீமதி விஜயலட்சுமி ஹரி, நந்திதேவர் ஸ்ரீமதி சித்ரா கிருஷ்ணமூர்த்தி, கொரோனா பூதம் ஸ்ரீமதி கிரிஜா கிருஷ்ணன், முருகன் குமாரி ஸ்ரேயா கிருஷ்ணன், தேவயானி ஸ்ரீமதி ஜோதி வாஞ்சீஸ்வரர், வள்ளி குமாரி ரேஷ்மா, Tomato Boys, Karthik V and Advait V. Kadai Vashanam Direction by Srimati Rema Ramachandran.